எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உங்கள் கஷ்டங்களும் உங்கள் துன்பங்களும் உங்கள் கண்ணீர் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் என்று அன்னை தெரசா சொல்லுகிறார். ஆம், உண்மைதானே. எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. அப்போ நம்ம கஷ்டமும் வேதனை மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும்? ஆக இந்த உலகத்தில் துயரங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு, அதற்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டு. ஆம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று 126 சங்கீதம் 5வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாம் அழுகும்போது இந்த உலகம் சிரிக்கும். நம்ம அழுகும்போது இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள், பாடுகள், கண்ணீர், வேதனை எல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஆண்டவரோடு நாம் இணைந்து கொள்கிற போது, ஆண்டவரோடு நாம் சேர்ந்து கொள்கிற போது, ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்படுகிற போது இந்த உலகத்தின் பாடுகள் நம்மை ஒன்றும் செய்யாது. அதையெல்லாம் நம்மை கொண்டு போய் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலுக்குள் கொண்டு செல்லும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுதான். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த உலகத்தில் நமக்கு துயரம் இருக்குதா, இந்த உலகத்தில் நமக்கு வேதனை இருக்குதா, இந்த உலகத்தில் நமக்கு கண்ணீர் இருக்குதா, நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டவருடைய ஆறுதல் எப்பொழுதும் நிச்சயம் உண்டு. ஆக நம்முடைய துயரம் மட்டுமே நிரந்தரம், நம்முடைய வேதனை மட்டுமே நிரந்தரம், நம்முடைய கண்ணீர் மட்டும்தான் நிரந்தரம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையே இப்படியே மாறிவிடுமா என்று சொல்லி நாம் அங்கலாய்ப்போடும் நாம் வேதனையோடும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய கண்ணீரை கம்பீரமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய துயரத்தை ஆறுதலாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவருடைய ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை வழிநடத்தி, நம்மை பாதுகாத்து, நம்மை பலப்படுத்தி, நம்மை திடப்படுத்தி, நம்மை ஆறுதல் செய்கிற ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கிருபை அளிப்பார். ஆமென்.